எல்லாருக்கும் வணக்கங்க. பாலாடையிலேருந்து பாலை காய்ச்சி ஆடை எடுத்து வெண்ணெய் எப்படி அதில் சேகரித்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாலை வச்சு கொதித்து இப்படி பொங்கி வரப்பயே அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து அதை எடுத்து ஆடை எடுத்துடலாம். பசும்பால் காய்ச்சி 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ வெளியில் எடுத்துருக்குதுங்க. இதுலேருந்து இப்போ ஆடை எடுத்துடலாம். ஆடை சேகரித்து வச்சதுங்க வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கொஞ்சம் கூலிங் இருக்கிறப்பே எடுத்து போட்டு அரைச்சோம்னாக்கா ஐஸ் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ கொஞ்சம் சாதா தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஆடை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க நிறுத்தி சுற்றினீங்கன்னா அதுலேயே வெண்ணெய் வந்துடுங்க. ஒரு 30 செகண்டுக்குள்ளாரே வெண்ணெய் வந்துடும். பாருங்கள், எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு தடவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கிடைச்ச அப்புறம் நெய் காய்ச்சிக்கலாங்க. நன்றிங்க, வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சி எடுக்கிறது பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வீடியோவில் பால் ஆடையை எடுத்து வச்சுட்டு அதிலேருந்து ஆடையிலேருந்து மிக்சி ஜார்லேயே வெண்ணெய் அடித்து எடுத்து வைக்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருந்தேங்க. இப்போது அந்த வெண்ணெயிலேருந்து நாம் நெய் காய்ச்சறத ஒரு வீடியோவாக பார்க்கலாங்க, செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது வெண்ணெய் இது எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஆடையிலேருந்து ஜார்லேருந்து அடிச்சுட்டு இதை எடுத்து வெண்ணெயை வச்சுருக்கிறேங்க. இதை உருக்கி நெய்யாக காய்ச்சி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. அதில் இது போட்டுக்கலாங்க. இது உருகி காயிட்டுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கிறேங்க. அனல் கம்மியாக வச்சுருக்கிறேங்க. இது இப்போ உருகட்டுங்க. உருகி மெதுவாக கொதித்து இது நெய் காய்ச்சி எடுத்துடலாங்க. இது இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. வெண்ணெய் போட்டு இதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. அப்போ தாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுட்டுருக்கலாங்க. இப்போ நல்லா பாதி நெய்க்கு பாதி உருக்கி காஞ்சிடுச்சிங்க. பாதி நெய் தயாராகிடுச்சிங்க. இப்போ இது நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்துடுச்சிங்க. நல்லா காஞ்சிடுச்சிங்க நெய். பாருங்கள், உள்ளே இருக்கிற கசுடெல்லாம் நல்லா சிகப்பாயிடுச்சிங்க. இப்போ முருங்கைத்தலை கொஞ்சம் கழுவி அலசிட்டு கொழுந்து மட்டுங்க எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். முருங்கைத்தலை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த நெய் சூட்டிலேயே முருங்கைத்தலையும் பொரிஞ்சு நல்லா காயணுங்க. தலை பச்சையாக எடுத்துடக்கூடாதுங்க. நல்லா பொறுன்னு தலை காயணுங்க. அதுக்குள்ளே நெய்யும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சி சுருங்கி வந்துடுங்க. நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறமா முருங்கைத்தலை போட்டோம்னா நெய் கருகி போயிடுங்க. அதனால் ஒரு 3/4 பதத்தில் போட்டோம்னாக்கா அது முருங்கைத்தலை ஈரம்லாம் இஞ்சிக்கிட்டு தலை நல்லா காஞ்சி வந்து நம்மளுக்கு பொறுன்னு ஆகிறப்ப நெய்யும் நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்குங்க. ஒருத்தர் இதில் கருவேப்பிலை போடுவாங்கங்க. நான் முருங்கைத்தலை மட்டும்தாங்க சேர்த்துக்குவேன். இது போட்டாவே நல்லா இருக்குங்க. உப்பு ஒரு கல் போடுவாங்க. நான் அதெல்லாம் போடுறது இல்லைங்க. ஒரு சிலர் மோர் கூட ஊற்றுவாங்க. நான் வெறும் முருங்கை தலையிலேயே கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா பக்குவமாக காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மாத கணக்கில் கூட நல்லாவே இருக்குங்க. 3 மாதம் ஆனாலும் கூட நல்லாவே இருக்குங்க. கெட்டே போகாதுங்க. நம்ம நெய் காய்ச்சினதுக்கப்புறமா இந்த தலையை வடித்து எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றலாங்க.
வடித்து எடுத்தோம்னா பொறுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சிங்க. தலையும் நல்லா பொறுன்னு ஆயிடுச்சிங்க. இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு வெதுன்னு இருக்கிறப்ப வடிகட்டியில் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி வச்சிடலாங்க. நெய் ஊற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நெய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம காய்ச்சின நெய் நல்லா கலரு பசு நெய்யுங்க. மஞ்சளாகவும் இருக்குது, நல்லா நரன்னு மணலாகவும் இருக்குதுங்க. நல்லா வாசமாகவும் இருக்குதுங்க. இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நெய் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பக்குவமாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.